தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஊர்லாம் பார்த்தா ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த காரியம் பார்த்தா நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பாலு சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி அந்த படம் சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுறா படம் நடந்துகிட்டு இருக்கும்போது 2வது ஷெட்யூல் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது இதே மாதிரி சங்கி முருகன் சார் வந்து சொன்னார் நல்ல விஷயத்த. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல வேட்டைக்காரனை தொடர்ந்து சுறாவும் அவங்க கைக்கு போவாங்க. ஸோ இந்த நேரத்தில் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் அந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. காதலுக்கு மனிதனுக்கு அப்புறம் இந்த படம் இடையில நிறைய வாட்டி மீட் பண்ணி வேறு ரீசன்ஸ்க்காக பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த 50வது படம் அவருக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றத விட ஒரு இந்த வயசுலேயும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி அவர் டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து டைரக்டர் ராஜ்குமார். நான் ஒவ்வொரு டைம்லையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு உண்டான சரியான நேரத்தில் அவரை நான் மீட் பண்ணேன். இந்த சுறான்ற அந்த கதை கேட்டேன். அதுக்கு நான் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நான் சொல்ல வரல. அதே கமர்ஷியல் ரூட்டு தான். பட் நான் எடுத்துக்கிட்ட விஷயம், அதாவது ஒரு சில படத்தில் காதலிக்காக சண்டை போடுவேன், ஒரு சில படத்தில் தங்கச்சிக்காக சண்டை போடுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை போடுவேன். ஆனால் இதில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஊர் மக்களுக்காக நான் வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, ராஜ்குமார் டைரக்டர் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நான் படம் பார்த்தோன்னு அதை நான் ஃபீல் பண்ணலை. யார் யார் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதில் வந்து வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து தமன்னா ரொம்ப பயங்கரமான டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அவங்க எந்த நேரமும் அவங்க அந்த சீன், அந்த டைலாக்ஸ். இப்போ கூட இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணோம் நியூசிலாண்டில். அப்போ ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அது வந்து அவங்க முந்தின நாள் சும்மா ரிஹர்சல் பண்ணோம். பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து சொன்னாங்க, நான் நைட்டு தூங்கும் போது கூட நான் வந்து அது சும்மா படுத்துக்கிட்டே அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ எந்த நேரமும் அதே நினைப்போட அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், எனக்கும் சேர்த்து நானே சொல்லிக்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அடுத்து ரவிக்குமார் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரே ரூட்ல டிராவல் பண்றோமோ அப்படின்றது எனக்கும் ஒரு கேள்விதான். ஸோ அதனால தான் இப்போ அடுத்து நான் செலக்ட் பண்ண சில படங்கள் எல்லாமே இந்த அந்த படத்துக்கு இன்னும் தமிழ்ல பேர் வைக்கல, பாடி கார்டுன்னு மலையாள அடிக்கல. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து நான் பீரியட்ஸ் பண்ணணும்னு ஆசை, தெரியல. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டென்ட் பண்ண அத்தனை சக நடிகர்கள், கலைஞர்கள், இந்த வாழ்த்தி பேச அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். I wanna